காளான் இருக்கு, வா பறிக்கலாம். மறுபடியும் காளானா? ஆமாம், வேற அந்த சைடும் இருக்கு கொஞ்சம். ஆமாண்ணே, தெரியுதா? முளைச்சிருக்கு, நல்லா தான் இருக்கு. இது விரிஞ்சு இங்கே இருக்கு, இங்கே கொஞ்சம் நிறையவே இருக்கு. ரெடி இங்கே விரு. ஆமாம், சின்னதாக இருக்காண்ணா. ஆமாம், நிறைய இருக்குது, ஆனால் சின்னதெல்லாம் இருக்குது. பார்த்துக்குடி. சாலி ஜாலி காளான் வேட்டை. ரெடி யார் வந்திருக்கான்னு பாருங்க. யாரு? நம்ம ஸ்ரீ வந்திருக்கான். காளான், ஹலோ மஷ்ரூம், மஷ்ரூம் காளான் சாப்பிடு. சின்ன காளான், சின்னதாக தான் இருக்குது. ஆமாம், சரி பரவாயில்ல, இருக்கும். நிறைய இருக்கானா? புழுவா எங்க? அங்க புழு இல்ல. இது புழு இல்லைல்ல, கத்தால காளான். கத்தாலே பார்த்து புழுன்றான். காளான், குட்டி குட்டி காளான். இங்கே இதில் நிறைய இருக்குது. அதில் ரெண்டு இருக்கு, ஒன்று பெருசு ஒன்று ரொம்ப சின்னது. எதுனப்பா? அதில் நிறைய இருக்கு, அவ்வளோ குட்டி. தொடாத, முள்ளு குத்திரும். நிறைய இருக்குல்ல, ரொம்ப நிறைய இருக்கா? ஆமாம், ஆனால் எல்லாம் சின்னதாக இருக்குது. சார் கொஞ்சம் பெருசாக இருந்துன்னு வையா, ஏகப்பட்ட இருக்கும். சரி பாரு, நம்மளுக்கு தானே வேறையா இருக்கு. காலம் முள்ளு முள்ளு புழு உள்ள. இங்கே பாரு, சாமி சிலை. பிள்ளையார் சாமி. பிள்ளையார் சாமி இப்படி நான் போய் அம்மாட்ட கொடுக்கேன். அம்மா பா இவ்வளோ கிடச்சிருக்கு. இந்த வாட்டி தான் நம்மளுக்கு நிறைய காளான் இருக்கு. அதான் வெறும் குச்சி தான் இருக்கு. சரி கழுவலாமா? கழுவி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பொரிக்கணும். அதுக்கு மசாலா ரெடி பண்ணலாமா? ரெடி? ஓகே, வா வா டக்குன்னு. பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. வாங்க மசாலா எடுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் கடலை மாவு, அதுக்கடுத்து பழையபடி 2 ஸ்பூன் அரிசி மாவு, அதுக்கடுத்து என்னது சொல்லு பார்ப்போம். என்னது? முட்டையை, முட்டையா? சிக்கன் மசாலா சொல்லவே இல்லை. சிக்கன் மசாலா. இதுக்கடுத்து தான் முட்டை. உனக்கு பிடிச்ச முட்டை. ஆமாம், கொஞ்சோண்டு நிறைய ஊற்றியாச்சு. போ சரி, நல்லா தான் இருக்கும். அதான் கலக்கு 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 மிக்ஸு மிக்ஸ் 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 கிருன்னு நல்லா கலக்கிட்டு அடுத்து காளான் நதிக்கு எல்லாம் போட்டாச்சு. போட்டு ஒரு 1/2 hour கிட்ட ஊற வைக்கணும். 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை காளானை. ஆமாம், நல்லா கிண்டி அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சாச்சு. இதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துடலாமா? எடுக்கலாம் வா. ஃபஸ்ட்டு அடுப்பு வச்சாச்சு, எண்ணெய் சட்டி வச்சாச்சு, எண்ணெயை ஊற்றியாச்சு. போட போகிறோம். எல்லோரும் பார்த்துக்குங்க. போட போகிறோம். கடைசியாக பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இனிமேல் காலியாக போகுது. இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி தந்தா? நான் சும்மா சொன்னேன். அழகாக பொரிக்குது. பத்தியா ரெடி பொரிக்குது. அது என்னது? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஆமாம், போட்டு அது ஃபுல்லாக பூ ஏதோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்குல்ல? ஆமாம், பபுள்ஸ் இண்டிகா வருதுல்ல? என்ன பிடிக்கும்? ஓ பார்த்து போடு. பிடிக்கும்.
அதான் நான் தள்ளி தான் நிற்பேன். எப்படி எண்ணெய் தெரிக்குது. அழகா ஆ சின்ன சின்ன தூசியமாக இருக்கெல்லாம் எண்ணெய் தெரிக்கிறது அதானப்பா. புரியுது, நல்லா புரியுது. ஆமாம். கொஞ்சம் வெயிட் பண்ண தான் செய்யணும். கடைசியில் டக்குன்னு காலி ஏறும் எப்படி பார்த்தாலும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பொரிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். சரி நான் வெயிட் பண்ணுறேன். நல்லா தகவல் கொதிக்குது. அவ்வளோதான் ரெடி ரெடியாக ஆகிட்டு எடுத்துடலாமா? எடு 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 டக்குன்னு எடு. வெயிட் வெயிட் வெயிட். பொரிஞ்சிச்சு, எடுத்துருமா? காளான் ஷேப்லேயே இல்லைல்ல, வித்தியாசமாக இருக்கிற ஷேப்பே. அதான் சொன்னேன் இப்போவே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்குண்டு. எடுத்தாச்சு. அடுத்தது மசாலா இல்லாமல் சும்மா ஃப்ரை பண்ணுவோமா? இதுவும் ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. சிக்கன் 65 கலரில் இருக்குது. இது எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. அந்த பஜ்ஜி மாவு இல்லாமல் பண்ணுறது. ஓ நல்லா இருக்குல்ல? ஆமாம், இதுதான் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்றேன் ஃபஸ்ட்டு. அந்த எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புளிப்பு சுடுதுலாம் உச்சி போயிட்டு டேஸ்டாக இருக்கு.